கண்களுடைய கண்ட்ரோல் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டதா இருக்கு. சுக்கிரனுடைய சக்கரம் இங்கே தான் இருக்கு. இந்த சுக்கிரனுடைய சக்கரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த கண் மூலமா செயல்பட்டு செல்ஃபோனை பார்க்க பார்க்க அதனுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க குறைஞ்சு, சுக்கிரனுக்கு உண்டான தன்மை, சுக்கிரன் இயக்கத்துக்கு உண்டான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண பந்தம் தான் அது. ம். அந்த திருமண பந்தத்தில நாட்டம் இல்லாம போறதுக்கு என்னன்னா, சுக்கிரனுடைய இயக்கமான அந்த சக்கரம் வந்து செல்ஃபோன் பார்த்து, 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 பார்த்து கண்கள் வந்து உங்களுக்கு டயர்ட் ஆயிருது. அந்த ம். சக்கரமும் டயர்ட் ஆயிருது. ம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்பாங்க. அந்த மாரி இல்லாம, இவங்களுக்கு வந்து வந்து இது திருமண பந்தமே விருப்பம் இல்லாம இருக்காங்க. ம். அப்படி மேற்கொண்டு நீங்க பண்ணி வச்சாலும் வந்து, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் செழிப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் செல்ஃபோன்ல தான் முழுந்தியிருக்காங்க. ம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே ம். மாரி நீங்க பார்த்தீங்கன்னாமா, இயற்கை வந்து பூபாரம்னு சொல்லுவாங்க. ம். பூமியினுடைய கண்டிப்பா. பாரம்னு சொல்லுவாங்க. இந்த பாரத்த வந்து ஏதோ ஒரு பேலன்சிங் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது. ம். இயற்கைங்கிறது ஒரு பேரறிவு அப்படின்னா, கடவுள் வந்து வேற யாரும் கிடையாது. இயற்கை தான் இயற்கை. வந்து ம். பேரறிவுன்னு சொல்லக்கூடியது. ம். இது வந்து என்ன பண்ணும்னு கேட்டிங்கனாக்க, ஒரு 100 வருடங்களுக்கு ஒரு தடவ அந்த பூபாரத்த கரெக்ட் பண்ணும். ம். அப்படி பண்ணும்போது போன நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் வந்து ஒரு 30 ம். அந்த அளவுக்கு ஆமா. வந்து உங்களுக்கு நெறைய பேர் 30,00,000 பேர்ட்ட போனதா சொல்லுவாங்க. ஆமா. அதே மாரி இந்த வருடமும் வந்தது. ம். அப்போ கொரோனாங்கிறதுக்கு நம்ம இயற்கையில இப்போ அறிவியல் வளர்ச்சி காரணமா, ம். கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு போடும்போது நமக்கு வந்து சில பக்க விளைவுகள் வந்தது.